ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. மாறி ஓடிய ஆறு. 8வது வயசில் வித்யாபியாசம் பூர்த்தி பண்ணி ஆகத்துக்கு ஆச்சாரியால் திரும்பினார். தகப்பனார் காலமாகிவிட்டார். தாயாருக்கு ஆதரவாக ஆச்சாரியால் கொஞ்ச நாள் இருந்து வந்தார். தாயாருக்கு எவ்வளவு முக்கியமான ஸ்தானம் தர வேண்டும், அவளிடம் எவ்வளவு அன்பு காட்ட வேண்டும் என்று அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். வயசும் ஆகி ரொம்ப வருஷம் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்து அப்புறம் வேண்டிக் கொண்டுதானே ஆச்சாரியலை பெற்றால் பதியையும் எழுந்திருந்த அம்மாவுக்கு வேண்டிய பணிவிடைகள் பண்ணினார். ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப அசக்தமாக இருந்தது. அப்போதெல்லாம் ஆழ்வாய்ப்புழை இப்போது போல் காலடியிலேயே ஓடிக்கொண்டிருந்தது. புண்ணிய தீர்த்தம் என்பதால் அந்த அம்மாள் அங்கே போய்த்தான் தினமும் ஸ்நானம் செய்து வருவது வழக்கம். இப்போது தேக அசௌக்கியத்தால் போக முடியவில்லை. வருத்தப்பட்டாள். இன்னைக்கு புண்ணிய காலம், புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ண முடியாமல் இருக்கே என்று குறைப்பட்டு கொண்டாள். நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன் என்று ஆச்சாரியால் சொல்லி அப்படியே செய்தார். ஈஸ்வர அவதாரமானாலும் பக்தராகவே நடித்த அவதாரம் இது. அதனால்தான் முன்பு லக்ஷ்மியிடம் பிரார்த்தனை பண்ணினார். அம்மா உடம்பு சரியாகி நதிக்கு போகணும் என்று பிரார்த்தித்தால் அவள் ஒருத்திக்கு நன்மை செய்ததோடு முடிந்துவிடும். அதற்கு பதில் எங்கேயோ ஜன நடமாட்டம் இல்லாத காட்டு வழியில் போய்கொண்டிருக்கும் நதியே இந்த கிராமம் வழியாக போகும்படி பிரார்த்தித்து கொண்டால் எல்லா ஜனங்களுக்கும் நல்லதாகுமே என்று நினைத்தார். நதியை கிரகத்துக்கு கிட்டே வரும்படி வேண்டிக் கொண்டார். அப்படியே வந்தது. வரும் வழியில் ஒரு கிருஷ்ணன் கோவில் இருந்தது. நதி தடம் மாறி வந்ததில் கோவிலுக்கு ஜீர்ணம் ஏற்பட்டுவிட்டது. எந்த நல்லதானாலும் கஷ்டமாகவும் கொஞ்சம் கலந்துதானே வருவதாயிருக்கிறது. ஒரு பிராமண குழந்தை ரொம்ப சின்ன வயசுலேயே சகல வித்தியைகளையும் ஸ்வீகரித்தது, கனகதாரை பொழிய வைத்தது, தாயாருக்காக நதியை திரும்பி விட்டது முதலான விஷயங்கள் சுற்றுப்புறங்களில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்து அந்த பால்யத்திலேயே அவருக்கு நிரம்ப மரியாதை ஏற்பட்டது. சமாச்சாரங்கள் அந்த பிரதேசத்து ராஜாவின் காதுக்கு போயிற்று. தரிசனம் செய்ய வந்தான். ஆச்சாரியால் அவனிடம் சொல்லி கோவிலுக்கு ஜீர்ணோத்தாரணம் பண்ணிவித்தார். லோகத்திற்கே தர்மோத்தாரணம் செய்ய வந்து கணக்கில்லாத ஆலயங்களில் சாநித்தியத்தை புதுப்பித்து கொடுத்து வைதிக ஆராதனையை ஏற்படுத்தியவர் ஆச்சாரியால். அதற்கு பால்யத்திலேயே தம்முடைய பிறந்த ஊரில் இப்படி இனாகுரேஷன் நடத்திவிட்டார். அந்த கிருஷ்ணன் கோவில் இப்பவும் காலடியில் இருக்கிறது. ஆற்று படுக்கையிலிருந்து கொஞ்சம் மேடான பூமியில் இருக்கிறது. ஆச்சாரியால் காலடியை விட்டு சன்னியாசியாக புறப்படும் போதுதான் கோவில் ஜீர்ணோத்தாரணம் பண்ணி கிருஷ்ணரை மறுபடி பிரதிஷ்டை பண்ணினதாகவும் கதை சொல்வதுண்டு. இப்போது காலடியில் நதி ஓடுவதற்கு கொஞ்ச தூரம் தள்ளியே அங்கே ஒரு காலத்தில் அது ஓடியதற்கு தடையும் தெரிகிறது என்று சொல்கிறார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.